மாற்றம் காரணமாக ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ளும் வகையில் தமிழக அரசின் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றம் துறை சார்பில் நெல்லை மாவட்ட நிர்வாகம் சார்பிலும் பருவநிலை மாற்றம் குறித்த ஒருநாள் பயிலரங்கம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் விடுதியில் மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்றது. இந்த பயிலரங்கை தொடங்கி வைத்து ஆட்சியர் கார்த்திகேயன் பேசும்போது, பருவநிலை மாற்றம் காரணமாக அதிகம் பாதிக்கப்பட்ட மாவட்டத்தில் நமது நெல்லை மாவட்டமும் ஒன்று. பெருமழை வெள்ளம் ஏற்பட்டு 7 நாட்களுக்கு மேலாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பொருளாதாரம் பாதிக்கப்பட்டது. பருவநிலை மாற்றம் காரணமாக மழை வெள்ள பேரிடர்களும் புதிதாக மாற்றமடைந்து அதிக பாதிப்பை ஏற்படுத்துகிறது. உதாரணமாக நெல்லை மாவட்டத்தில் 1992ஆம் ஆண்டு ஏற்பட்ட பேரிடரின் போது மலைப்பகுதியில் மட்டும் மழை பெய்தது. புயல் காற்று வீசியது, சமவெளியில் மழை இல்லை. தொடர்ந்து 2023ஆம் ஆண்டு ஏற்பட்ட பேரிடரில் மலைப்பகுதி, சமவெளி பகுதி, கடல் முகத்துவாரம் ஆகிய பகுதிகளில் ஒரே நேரத்தில் மழை பெய்தது. இதனால் இனி வருங்காலத்தில் இயற்கை பேரிடர்கள் எப்படி இருக்கும், அதை எதிர்கொள்வது எப்படி, கரையோர பகுதிகளை எப்படி பாதுகாப்பது? நமது மாவட்டம் 5 நிலைகளை ஒருங்கே பெற்ற மாவட்டம். 5 நிலைகளையும் நீர்நிலைகளையும் பாதுகாக்கும் பொறுப்பும் நமக்கே உள்ளது. இவை குறித்தும் எதிர்காலத்தில் இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்வது குறித்தும் பெருந்திட்டம் தயாரிக்கப்படுகிறது என தெரிவித்தார். தொடர்ந்து கூட்டத்தில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த வல்லுநர்கள் கலந்து கொண்டு பருவநிலை மாற்றம், இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்ள நம்மை தயார்படுத்திக் கொள்வது குறித்து பேசினர். இந்த கூட்டத்தில் மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சுபம் ஞானதேவரா, மாவட்ட வன அதிகாரி முருகன், களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பக துணை இயக்குநர்கள் இளையராஜா, ராமேஸ்வரன் மற்றும் அரசு துறையினர், சமூக ஆர்வலர்கள், மாணவ மாணவிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.